Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala asyrafil mursalin wa imamil mujahidin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin. புத்தளம் மாவட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றம் செல்ல காத்திருக்கின்ற எங்களுடைய பைசல் ஆசிரியர் அவர்களே, அவரோடு இந்த இடத்திற்கு சமூகம் வந்திருக்கின்ற சுனிமல் ஜெயக்கொடி வைத்தியர் அவர்களே, நிமல் பத்திரன சகோதரர் அவர்களே, அதே போன்று இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற என் நிறைந்த பிரமுகர்களே, குறிப்பாக எங்களுடைய சகோதரி சித்தி சலீமா அவர்களே, ஏனைய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த இடத்தில் தங்களுடைய பிரதிநிதியை மனதார நேசிக்கின்ற இந்த இடத்தில் குழுமி இருக்கின்ற இளைஞர்களே, பெரியோர்களே, புத்திஜீவிகளே, வீடுகளில் இருந்து இந்த உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய சகோதரிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேசிய மக்கள் சக்தி என்கின்ற மக்கள் இயக்கத்தை 2018களில் இந்த நாட்டில் உள்ள தமிழ், முஸ்லிம், சிங்கள சமூகத்தை சார்ந்த புத்திஜீவிகள் ஒன்றிணைந்து உருவாக்குகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு கனவு இருந்தது. அது ஏனைய பாரம்பரிய கட்சிகளை போன்ற ஒரு கட்சி அல்ல, மாற்றமாக அது ஒரு மக்கள் இயக்கம். இந்த மக்கள் இயக்கத்தை இந்த நாட்டில் உள்ள அனைத்து சமூகங்களையும் சேர்ந்த மக்கள் சுமக்க வேண்டும். உங்களை போன்ற இளைஞர்கள் இந்த மக்கள் இயக்கத்தை சுமக்க வேண்டும். இது மக்களுடைய ஒரு பணியாக மாற வேண்டும் என்ற அந்த கனவு எங்களுக்கு இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், இன்று இந்த விருதோடை கிராமத்தில் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்ற இளைஞர்களை பார்க்கின்ற பொழுது அந்த கனவு எங்களுக்கு நனவாகி இருக்கின்றது என்ற அந்த செய்தியை இங்கே நாங்கள் கண்டுகொள்ள முடியுமாக இருக்கின்றது. சகோதரர்களே, இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 76 வருடம் அல்ல, அதற்கு மேற்பட்ட காலப்பகுதியில் இந்த நாட்டினுடைய மக்கள் எண்ணி சொல்ல முடியாத பல துன்பங்களை அனுபவித்து வாழ்ந்து வந்ததனை வரலாற்றை பார்க்கின்ற பொழுது நாங்கள் அறிகின்றோம். நாங்கள் அறிய 30 வருட கால யுத்தத்திற்கு நாங்கள் முகம் கொடுத்தோம். அந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய பூமிகளில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட மக்கள் வந்து குடியமர்ந்த ஒரு பிரதேசமாக இந்த புத்தளம் மண் இருக்கின்றது. இந்த மண்ணில் இருக்கின்ற அந்த சொந்தங்களுக்கு அந்த யுத்தத்தின் மேடு நன்றாக தெரிந்திருக்கும். சகோதரர்களே, அந்த யுத்தம் முடிந்ததன் பின்னர் இந்த நாட்டிலே சுபீட்சமான ஒரு எதிர்காலம் ஏற்படும். இந்த நாட்டை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கட்டி எழுப்பலாம் என்று நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பகைகளை மறந்து மீள் நல்லிணக்கம் பெற்று நாங்கள் இந்த நாட்டில் ஒரு தாய் மக்களாக வாழலாம் என்று நாங்கள் சிந்தித்தோம். ஆனால் அந்த கனவு நெடுநாளங்களுக்கு பலனளிக்கவில்லை. எங்களை சூழ மீண்டும் யுத்தமேகங்கள் சூழ்வது போன்று இந்த நாட்டிலே பல பிரச்சனைகள் முனைப்பு கொண்டு வந்ததனை நாங்கள் அறிகின்றோம். அந்த சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டிலே இருந்த சகல சமூகங்களையும் சார்ந்த புத்திஜீவிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூக இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஆட்சியை மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சித்தோம். அதன் விளைவுதான் 2015 ஏற்பட்ட அந்த நல்லாட்சி. என்றாலும் கூட அந்த நல்லாட்சி நாங்கள் எதிர்பார்த்தது போன்று எங்களுக்கு நலனை தரவில்லை. அது பொள்ளாட்சியாக மாறியது. காரணம், அங்கே நாங்கள் தெரிவு செய்து கொண்டவர்கள் எல்லாம் ஏற்கனவே
76 வருடங்களாக இந்த நாட்டிலே இருந்த அந்த பாரம்பரிய அரசியல்வாதிகள், அந்த பாரம்பரிய அரசியல் முகாம்களுக்குள்ளால், அந்த முறைமைகளுக்குள்ளால் வாழ்ந்தவர்கள், அவர்கள் புதிய முகமூடியை அணிந்து கொண்டு 2015 புதிய பெயரை போட்டுக்கொண்டு நல்லாட்சி என்று எங்களுடைய முன்னால் வந்தார்கள். என்றாலும் அவர்களாலும் இந்த நாட்டிலே இருந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் போனது. அந்த சந்தர்ப்பத்திலேதான் இந்த நாட்டிலே இருந்த இடதுசாரி கட்சிகள், முற்போக்கான இயக்கங்கள், அமைப்புகள், சிவில் சமூக நிறுவனங்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், இந்த நாட்டின் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், புத்திஜீவிகள் என்று சகல சமூகத்தை சார்ந்த அனைவரும் நாங்கள் ஒன்று கூடி சிந்தித்தோம். இந்த நாட்டை பாரம்பரியமான இந்த அரசியல் கட்சிகளின் கையில் கொடுத்து விட்டால் இந்த நாடு இதனை விட மோசமான நிலைமைக்கு சென்றுவிடும் என்று நாங்கள் சேர்ந்து கலந்துரையாடினோம். அந்த கால பகுதியில் தான் பாராளுமன்றம் என்பது கொச்சிக்காய் அடித்துக் கொள்ளுகின்ற இடமாக எங்களுக்கு காட்டப்பட்டது. பாராளுமன்றத்திலே அந்த பாராளுமன்ற அமர்வுகளை எங்களுடைய பிள்ளைகள் போய் பார்க்க முடியாத மிக மோசமான இடமாக அந்த பாராளுமன்றம் மாறி போனது. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி முறை அது கேலி கூத்தாக மாறி போனது அந்த 2015 பின்னர் தான். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இதனை விட மோசமான நிலைமைக்கு இந்த நாட்டினுடைய அரசியலும் சமூக நிலைமையும் பொருளாதாரமும் சென்றுவிடும் என்று அப்போது நாங்கள் கணித்தோம். அதிலிருந்து எவ்வாறு இந்த நாட்டை காப்பாற்றுவது என்று நாங்கள் கலந்துரையாடினோம். அந்த கலந்துரையாடல்களின் விளைவுதான் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற இந்த மக்கள் இயக்கத்தின் தோற்றம். இது ஏனைய பாரம்பரிய அரசியல் கட்சிகளை போன்று, ஐக்கிய தேசிய கட்சியை போன்று, அல்லது SLFஐ போன்று, அல்லது பொதுஜன பெரமுனவை போன்று இது பாரம்பரியமான ஒரு தேசிய அரசியல் கட்சி அல்ல. இதனை சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த, தமிழ் சமூகத்தை சார்ந்த நாங்கள் எல்லோரும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு சிங்கள கட்சி அல்ல. இது நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்கி கொண்ட எங்கள் அனைவருக்குமான, இந்த நாட்டு மக்கள் அனைவருக்குமான ஒரு மக்கள் இயக்கம். இது உங்களுக்குரிய இயக்கம். நீங்கள் அனைவரும் இதிலே பங்காளிகள். நீங்கள் அனைவரும் இதிலே நீங்கள் அங்கத்தவர்களாக முடியும். எங்களுக்குரிய கூட்டணி, நாங்கள் மக்களோடு தான் கூட்டணி அமைக்கின்றோம். அது தவிர பாரம்பரியமாக அரசியல் கூட்டணி அமைக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற கல்வர்கள் அவர்களுக்கு மத்தியிலே பங்கு பிரித்துக் கொண்டு அவர்களுக்கு இடையில் தான் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். அங்கால இங்கால மாறி மாறி கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். ஆனால் நாங்கள் கூட்டணி அமைத்தது இந்த நாட்டினுடைய மக்களோடு. நாங்கள் உறவு வைத்தது இந்த நாட்டினுடைய மக்களோடு. நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு மிக பெருமதியானவர்கள். இந்த நாட்டு மக்களை நாங்கள் இன ரீதியாக வேறுபடுத்தி பார்ப்பதில்லை. இந்த நாட்டு மக்களை நாங்கள் மொழி ரீதியாக வேறுபடுத்தி பார்ப்பதில்லை. இந்த நாட்டு மக்களை சமய ரீதியாக வேறுபடுத்தி பார்ப்பதில்லை. நாங்கள் இந்த நாட்டினுடைய அபிவிருத்திக்கு, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த ஒரு அம்சத்தை இனங்கண்டோம். அதுதான் இந்த நாட்டு மக்களை இன ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக இதுவரையிலும் இருந்த ஆட்சியாளர்கள் பிரித்து ஆண்டு வந்தார்கள். அதுதான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக அமைந்த அம்சம் என்பதனை நாங்கள் இனம் கண்டோம். எனவே தேசிய மக்கள் சக்தி என்கின்ற அந்த பெயரை கூட அந்த பின்னணியில் தான் நாங்கள் அதனை தெரிவு செய்தோம். நாங்கள் வெறுமனே அதிகாரத்தை எடுப்பதற்காக ஒரு பெயரை போட்டுக் கொண்டு வந்த ஒரு கட்சி அல்ல. அல்லது பலர் சொல்வது போன்று மக்கள் விடுதலை முன்னணி JVP என்பது NPP ஆக பெயர் மாற்றி கொண்டு வந்த கட்சி அல்ல. இந்த நாட்டிலே இருக்கின்ற சகல சமூகத்தை சார்ந்த நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உருவாக்கி கொண்ட மக்கள் இயக்கம். திரும்ப திரும்ப நான் சொல்லுகின்றேன், உங்கள் மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். இது வெறுமனே ஒரு அரசியல் கட்சி அல்ல,
கடந்த காலங்களில் நீங்கள் கண்டிருப்பீர்கள், நாங்கள் அரசியல் ரீதியாக போராட வேண்டிய இடத்தில் அரசியல் ரீதியாக போராடினோம், பாதையில் இறங்கி போராட வேண்டிய இடத்தில் பாதையில் இறங்கி போராடினோம். இந்த நாட்டின் விவசாயிகளுக்கு பிரச்சனை வந்த பொழுது அவர்களோடு நாங்கள் நின்று கொண்டோம். இந்த நாட்டு மக்கள் இன ரீதியாக ஒடுக்கப்பட்ட பொழுது அவர்களோடு நாங்கள் நின்று கொண்டோம். இந்த நாட்டில் இருக்கின்ற கல்வி சமூகம் ஆசிரியர்களுக்கு பிரச்சனை வந்த போது அவர்களோடு நாங்கள் நின்று கொண்டோம். இதுதான் மக்கள் இயக்கம் என்று சொல்வது. மக்களோடு சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைக்காக இயங்குகின்ற ஒரு அமைப்பு தான், ஒரு இயக்கம் தான் இந்த தேசிய மக்கள் இயக்கம். இதற்கு என்று ஒரு இலக்கு இருக்கின்றது. அதுதான் இந்த நாட்டினுடைய சகல விடயங்களையும் மாற்றி அமைக்கின்ற இலக்குத்தான் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய இலக்கு. அதாவது இந்த நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரத்தை, இந்த நாட்டினுடைய பொருளாதார முறைமையை, இந்த நாட்டினுடைய சமூக அமைப்பை நாங்கள் மாற்றி அமைப்பதுதான் எங்களுடைய இலக்காக காணப்படுகின்றது. ஏன் மாற்றி அமைக்க வேண்டும்? எங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லோரும் இந்த நாட்டிலே கடைசியாக 3 நேரம் உண்ண முடியாத ஒரு இனமாக இலங்கை இனம் நாங்கள் எல்லோரும் மாற்றப்பட்டோம். முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டும் அந்த பிரச்சனை வரவில்லை, அல்லது சிங்கள சமூகத்துக்கு மட்டும் அந்த பிரச்சனை வரவில்லை, அல்லது தமிழ் சமூகத்திற்கு மட்டும் அந்த பிரச்சனை வரவில்லை, எங்கள் எல்லோருக்கும் தான் அந்த பிரச்சனை வந்தது. இந்த நாடு மனிதர்கள் வாழ்வதற்கு பொருத்தமற்ற நாடுகளின் பட்டியல் முன்னால் வந்தது. இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் இந்த நாட்டை விட்டு எப்படியோ வெளியே செல்ல வேண்டும் என்று சிந்திக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். நேற்று இரவு கூட ஒரு இடத்தில் இருந்து ஒரு இளைஞர் என்னோடு பைக்கில் ஏறிக்கொண்டார். அவரோடு பேசிக் கொண்டு வந்த சந்தர்ப்பத்திலே அவர் பல லட்சக்கணக்கு ரூபாய்களை இந்த நாட்டில் இருந்து வெளியே செல்வதற்காக கொடுத்து அங்கே சென்று ஏமாந்து இந்த நாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். ஒரு இளைஞர் அல்ல, பல இளைஞர்கள். இந்த இடத்திலே நாங்கள் கேட்டு பார்த்தால் எங்களுக்கு அவர்களுடைய கண்ணீர் கதைகளை சொல்லுவார்கள். இந்த நாட்டிலே வாழ முடியாத நிலைமைக்கு எங்களை இந்த அரசியல்வாதிகள் தள்ளினார்கள். அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என்று கருதித்தான் நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் உருவாக்கினோம். அந்த உருவாக்குகின்ற பொழுது நாங்கள் இனங்கண்ட அந்த விடயம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இன ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக, கட்சி ரீதியாக, பிரதேச ரீதியாக எப்படியெல்லாம் இந்த நாட்டு மக்களை துண்டாட முடியுமோ அப்படியெல்லாம் அவர்கள் துண்டாடி தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே நாங்கள் ஜாத்திக ஜனபலவேக, ஜாத்திக என்ற அந்த சொல் இருக்கின்றதுவே இந்த நாட்டில் ஒரு சென்சிட்டிவான ஒரு சொல், அது உணர்வுபூர்வமான ஒரு சொல். அதாவது ஜாத்திக என்பது, தேசியம் என்பது எதனை கருதுகின்றது? அது சிங்கள தேசியமா, அல்லது தமிழ் தேசியமா, அல்லது முஸ்லிம் தேசியமா என்று நீண்ட உரையாடல்கள், நீண்ட வாத பிரதிவாதங்கள் இந்த நாட்டிலே இருந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, அதனை பாவிக்கின்ற பொழுது அது ஒரு இனத்தை குறிப்பதாக அது பாவிக்கப்படுகின்றது. எனவே நாங்கள் எங்களுக்குள்ளால் பேசினோம், ஜாத்திக என்பது, தேசியம் என்பது இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் குறிப்பதாக அமைய வேண்டும். நாங்கள் எல்லாரும் இலங்கையர்கள் என்ற அந்த அடையாளத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்ற அந்த தீர்மானத்துக்கு வந்தோம். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, முதலாக நான் வெளிப்படையான ஒரு அரசியல் மேடையில் நுகேயுடையில் நான் ஏறி பேசினேன். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாமல் ஒழிப்பதற்கான ஒரு இயக்கத்தின் அந்த கூட்டத்திலே கடைசியாக இப்பொழுது இருக்கின்ற சகோதரர் தோழர் அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லி அவருடைய உரையை அந்த கூட்டத்திலே முடித்தார். இந்த நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரத்தை மாற்றும் வரைக்கும் எங்களுடைய இந்த செயற்பாடு தொடரும் என்று. அதே விடயத்தை என்னுடைய உரையில் நான் குறிப்பிட்டேன். இந்த நாட்டினுடைய அனைத்து மூலை முடுக்குகளுக்கும் சென்று இந்த நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைக்கும் வரைக்கும் எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும் என்று நான் அன்று நுகையுடையில் குறிப்பிட்டேன். அங்கு ஒன்றிணைந்தவர்கள் தான் தேசிய மக்கள் சக்தியாக நாங்கள் பரிணமித்தோம். அந்த பணியை இந்த நாட்டிலே நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த நாட்டு மக்களை நாங்கள் ஐக்கியப்படுத்தி இருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி என்கின்ற அந்த குடையின் கீழால் நாங்கள் வடக்கையும் தெற்கையும் இணைத்திருக்கின்றோம், கிழக்கையும் மேற்கையும் நாங்கள் இணைத்திருக்கின்றோம். தமிழர்களை, முஸ்லிம்களை, சிங்களவர்களை ஒன்று
ஒன்றாக இணைத்திருக்கின்றோம். அந்த செய்தியை தான் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் கடந்த ஜனாதிபதி தேர்தலுடைய அந்த தேர்தல் முடிவு எங்களுக்கு காண்பிக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி பெருவாரியாக அதன் ஆதரவை அதிகரித்துக் கொண்டிருப்பது. வடகிழக்கில் யாழ்ப்பாணத்தில் 2000 மடங்கு அதனுடைய ஆதரவு அதிகரித்திருக்கின்றது. அதன் பின்னால் வன்னியில், அதன் பின்னால் நுவரெலியாவில், இப்படி சிறுபான்மை என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த பிரதேசங்களில் தான் எங்களுடைய ஆதரவு அந்த ஜனாதிபதி தேர்தலிலே அதிகரித்திருக்கின்றது. மதிப்பிற்குரிய சகோதரர்களே, இது எங்களுக்கு காட்டுகின்றது இந்த நாட்டு மக்கள் அனைவரும் இந்த தேசிய மக்கள் சக்தியோடு அவர்கள் ஐக்கியப்பட்டிருக்கின்றார்கள். அதனோடு இணைந்த ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கு அவர்கள் முன்வந்திருக்கின்றார்கள் என்ற அந்த செய்தியை அந்த ஜனாதிபதி தேர்தல் எங்களுக்கு தந்திருக்கின்றது. இப்பொழுது எங்களுக்கு முன்னால் ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கின்றது. இந்த பாராளுமன்ற தேர்தலையும் நாங்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக இந்த பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இன, மத, மொழி, பிரதேச வேறுபாடு இல்லாமல் தேசிய மக்கள் சக்தியோடு சாரை சாரையாக எல்லோரும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒன்றிணைந்து வருகின்றார்கள். நான் கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் மன்னாருக்கு சென்றிருந்தேன், வவுனியாவுக்கு சென்றிருந்தேன். அங்கே இருந்த தமிழ் இளைஞர்கள் அவர்கள் எங்களோடு வந்து கதைக்கின்றார்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற ஜனாதிபதியை அவர்கள் இதுவரைக்கும் சிங்களவர்களுடைய ஜனாதிபதி என்றுதான் பேசினார்கள். ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி என்று அவர்கள் இன்று வந்து பேசுகின்றார்கள். நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று அவர்கள் பேசுகின்றார்கள். தங்களுடைய பிரச்சனைகளுக்கு எங்களிடத்திலே தீர்வை எதிர்பார்க்கின்றார்கள். நேற்று எங்களுடைய ஜனாதிபதி வவுனியாவிற்கும் யாழ்ப்பாணத்திற்கும் சென்றார்கள். சென்ற பொழுது அங்கே இருந்த மக்கள் எப்படி ஜனாதிபதியை வரவேற்றார்கள் என்பதனை நீங்கள் அறிவீர்கள். இதுதான் நாங்கள் எதிர்பார்த்த மாற்றம். தெற்கிற்கான ஜனாதிபதி மாத்திரமல்ல, அவர் வடக்கிற்கான ஜனாதிபதியும் தான் கிழக்கிற்கான ஜனாதிபதியாகவும் இந்த நாட்டிற்கான ஒரு ஜனாதிபதியாக எங்களோடு இருந்து வந்த ஒரு ஜனாதிபதியாக அவர் காணப்படுகின்றார். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் அனைவரும் இந்த தேசிய மக்கள் சக்தி என்கின்ற இந்த பேரியக்கத்தோடு இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு வரலாற்று தருணத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் சமூகத்திற்குள்ளால் இன்று கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த பேரியக்கத்தோடு இணைந்து போவதை தடுக்கின்ற வகையில் பல்வேறு போலி பிரச்சாரங்கள், பொய் பிரச்சாரங்கள் முடுக்கிவிடப்படுவதனை நாங்கள் காண்கின்றோம். ஏனைய சமூகங்களுக்குள்ளாலும் அப்படி சொல்லப்பட்டு வந்தது ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில். ஆனால் முஸ்லிம் சமூகத்திற்குள்ளால் இந்த பாராளுமன்ற தேர்தல் காலப்பகுதியிலும் அந்த தொடர்ந்தேர்ச்சியான போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதனை நாங்கள் காண்கின்றோம். அவற்றினுடைய மூலத்தை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது கடைசியாக அவர்களுடைய பாராளுமன்ற கதிரையை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் பேசுகின்றார்கள். முஸ்லிம் பிரதிநிதித்துவம் வேண்டுமாம், இந்த ஆட்சி முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்து விடுமாம், முஸ்லிம்களுக்கு எதிரான பிரேரணைகளை பாராளுமன்றத்தில் கொண்டு வருமாம் என்றெல்லாம் போலி பிரச்சாரங்களை செய்து அதற்கான ஆவணங்களை எல்லாம் போலியாக தயாரித்து கடந்த நாட்களிலே அப்படி எத்தனையோ விடயங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்ததனை நாங்கள் காண்கின்றோம். இறுதியாக நேற்று சொல்லி இருக்கின்றார்கள் சகோதரர் விஜித் ஹேரத் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இந்த நாட்டிலே நாங்கள் அதாவது எல்லா இனங்களையும் ஒன்றிணைத்த ஒரு ஐக்கிய அரசை நாங்கள் உருவாக்குவோம், இந்த நாட்டிலே எல்லோரையும் ஒன்றிணைத்த அதாவது தேசிய சமத்துவமான ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம் என்று சொன்னதை பிழையாக வியாக்கியானம் பண்ணி இந்த நாட்டிலே இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் அரசியல்வாதிகளை நாங்கள் அரசாங்கத்தில் சேர்த்துக் கொள்வோம் என்று பிழையான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு செல்கின்றார்கள். சகோதரர்களே, ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், இந்த அரசியல்வாதிகள் போடாத காரணமில்லை. தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுக் கொண்டு வருவதனை கண்டு அதனோடு வந்து தொத்திக் கொள்வதற்கு இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகத்திற்குள்ளால் ஆல்டர்னேட்டிவ் பொலிட்டிக்ஸ் என்று சொல்லுகின்ற அதாவது ஒரு இருக்கின்ற அரசியல் கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு அரசியலை உருவாக்கியவர் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற ஒருவர் கூட எங்களோடு ஆரம்பத்தில் இணைந்திருந்தார். அவர் நான் இருக்கின்ற ஒரு சபையிலே 2020ஆம் ஆண்டு அவர் கடந்த பொது தேர்தல் காலப்பகுதியிலே அந்த சபையிலே வந்து எங்களுடைய அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய கலாச்சாரத்தை அறியாமல் தேசிய பட்டியல் தங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கோரினார். நாங்கள் அந்த இடத்தில் சொன்னோம்,
சொன்னோம். அப்படியான ஒரு கலாச்சாரம், அப்படி நாங்கள் எங்களுக்கு மத்தியில் நாங்கள் அப்படி பேரம் பேசுகின்ற கலாச்சாரம் தேசிய மக்கள் சக்திக்குள்ளால் இல்லை என்று நாங்கள் சொன்னோம். அப்பொழுது அவர் வெளியேறி சென்று எஸ்டிபியோடு சேர்ந்து அவர் அந்த தேர்தலிலே போட்டியிட்டதை நாங்கள் காண்கின்றோம். அதன் பின்னர் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னால் அவர் மீண்டும் எங்களோடு சேர்ந்து கொள்வதற்கு, இந்த பொது தேர்தலுக்கு முன்னாலும் கூட சேர்ந்து கொள்வதற்கு அடிக்காத கரணம் இல்லை, சொல்லாத கூற்று இல்லை. இப்பொழுது வெட்கக்கேடு, முஸ்லிம் சமூகத்திற்குள்ளால் ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் கொண்டு வருவதற்காக வந்தவர் ஒரு யூடியூபரை தூக்கி கொண்டு நாடு முழுக்க சுத்தி திரிகின்றார். வெட்கக்கேடு. அவர் புத்தகத்திலும் சுத்தி திரிவதாக நான் அறிகின்றேன். சகோதரர்களே, இப்படி அதாவது பொய் வேஷங்களை போட்டுக்கொண்டு அதிகாரத்திற்காக அலையக்கூடாது. அதே போன்றுதான் நாங்கள் காண்கின்றோம். தங்களை தாங்களே தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள், தேசிய தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள், பல தேசிய தலைவர்கள், அவர்கள் எல்லாரும் இப்பொழுது ஒன்று சேர்ந்து விட்டதாக அவர்கள் பேசுகின்றார்கள். ஒருவர் சொல்லுகின்றார், கண்டியில் இருப்பவரும் பாராளுமன்றம் செல்ல வேண்டுமா, மன்னாரில் இருப்பவரும் சொல்ல வேண்டுமா, கொழும்பில் இருப்பவரும் செல்ல வேண்டுமா, ஏனென்றால் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டுமாம். சகோதரர்களே, ஒரு விடயத்தை நினைவைத்துக் கொள்ளுங்கள். இது அமைக்கப்பட்டிருப்பது இனவாத ஆட்சி அல்ல. நாங்கள் எங்களுடைய மைண்டை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய பட்டியலில் கூட நாங்கள் சொல்லுவதில்லை இவரைத்தான் அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவதில்லை. பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் உங்களுக்கு அருகில் இருக்கின்ற, உங்களுடைய மொழியை பேசுகின்ற, உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றவரை அனுப்புவதற்கு உங்களுக்கு தாராளமான சுதந்திரம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இவரைத்தான் அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் சொல்வதில்லை. காரணம், எங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் ஒரு இலக்கு இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு வேலை திட்டம் இருக்கின்றது, அதனை நடைமுறைப்படுத்துகின்ற ஒழுங்கு இருக்கின்றது. அதிலே மக்களாகிய நீங்கள் தான் அதிகாரம் மிக்கவர்கள். உங்களுடைய அதிகாரத்தை கொடுத்துத்தான் உங்களுடைய பிரதிநிதிகளை நீங்கள் அனுப்புவீர்கள். உங்களுடைய பணம் தான், உங்களுடைய வரி பணம் தான் அரசாங்கம் கொண்டு செல்லப்படுவதற்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி என்பது மக்களுடைய ஆட்சி. இங்கே அனுப்புகின்ற பிரதிநிதிகள் ஏற்கனவே நீங்கள் நினைத்திருப்பது போன்று மாயாஜால வித்தைக்காரர்கள் அல்ல. எங்களுக்கு ஒரு வேலை இருக்கின்றது. எப்படி அலரி மாளிகைக்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த பாதையை அடைத்திருந்த அந்த சுவரை உடைத்து எறிந்தோமோ, அதே போன்றுதான் ஒரு ஜனாதிபதியை சூழ கட்டப்பட்டிருந்த அதிமேன்மை தகு என்று சொல்லுகின்ற அந்த வட்டத்தை நாங்கள் உடைத்தெறிந்திருக்கின்றோம். அவர் ஒரு சாதாரண மனிதர், சாதாரண தோழர், அவர் அப்படித்தான் நடந்து கொள்கின்றார். அதே போன்று வருகின்ற 14ஆம் திகதியின் பின் அமைய போகின்ற 21ஆம் திகதி கூட்டப்பட போகின்ற பாராளுமன்றத்திலே உங்கள் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்ற உங்கள் வரிப்பணத்துக்கு உங்களுடைய வரிப்பணத்துக்கு வகை சொல்லுகின்ற அவர்களும் சாதாரண மனிதர்கள் என்ற அந்த நிலையை நாங்கள் இந்த நாட்டிலே உருவாக்குவோம். அந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை சூழ கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்ற அந்த நிழலை, அந்த சுவரை நாங்கள் உடைத்தெறிவோம். இது மக்கள் ஆட்சி ஒன்றை நாங்கள் இந்த நாட்டிலே உருவாக்குவோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அந்த சகோதரர்களுக்கு உங்களுடைய வரிப்பணத்தை வீணாக்குவதற்கு நாங்கள் சந்தர்ப்பம் அளிக்க மாட்டோம். இந்த ஜனாதிபதி எப்படி நடந்து கொள்கின்றாரோ அப்படித்தான் இந்த தேசிய மக்கள் சக்தியில் இருந்து செல்லுகின்ற அனைத்து பிரதிநிதிகளும் நடந்து கொள்வார்கள் என்பதனை நீங்கள் நினைத்து வைத்திருக்க வேண்டும். எனவே இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வெளியே நீங்கள் உங்களுடைய இனத்திற்கு, மதத்திற்கு பிரதிநிதித்துவம் தேட தேவையில்லை. அவர்கள் எல்லோரும் நாங்கள் இன்று அனுபவிக்கின்ற இந்த வாழ்க்கைக்கு பொறுப்பு செல்லக்கூடியவர்கள். எங்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி, எங்களுடைய வரிப்பணத்தை களவாடி, எங்களின் பேரில் எடுத்த கடனை களவாடி, எங்களின் பேரில் வந்த உதவிகளை களவாடி வயிறு வளர்த்தவர்கள், வாகனம் அடித்தவர்கள், தங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கு உண்ண கொடுத்தவர்கள், தங்களுடைய பிள்ளை குட்டிகளை சுகபோகமாக வாழ வைத்தவர்கள். நாங்கள் எல்லோரும் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுகின்ற நிலைமையில் அவர்கள் மாத்திரம் எப்படி சுகபோகமாக வாழுகின்ற நிலைமைக்கு உயர்ந்தார்கள். ஒரு சொப்பின் பேக்கோடு வெளியேறி சென்றவர்கள் இன்று அதாவது பல கோடிக்கணக்கான பெருமதியான வாகனங்களிலே வலம் வருகின்ற நிலைமைக்கு எப்படி உயர்ந்தார்கள்?
எங்களுடைய ஆட்சி அமைத்ததன் பின்னர் இந்த கேள்விகளுக்கெல்லாம் வர வேண்டிய இடத்தில் வந்து அவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் பாராளுமன்றம் அனுப்புவதால் எந்த பிரயோசனமும் கிடைக்க போவதில்லை. பாராளுமன்ற கருதையில் கூட அவர்களுக்கு அமர்வதற்கு அவகாசம் கிடைக்க போவதில்லை என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் கிட்டத்தட்ட 69 பேர் கனவான்கள் போன்று இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடாமல் விலகி சென்று விட்டார்கள். ஆனால் எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் பின்னால் வந்து நாங்கள் கோடிக்கணக்கு தருகின்றோம், நாங்கள் அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்குரிய செலவை பொறுப்பெடுக்கின்றோம் என்று முன்னாள் அமைச்சர்கள் பலர் வன்னியிலே வந்து எங்களிடத்திலே சீட்டு கேட்டார்கள். சகோதரர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் பெயரை சொல்லுவதில்லை, யாருடைய பெயரையும் சொல்வது நாகரிகம் அல்ல. ஆனால் அவர்கள் வந்து எங்களிடத்தில் சீட்டு கேட்டார்கள். அதன் அர்த்தம் என்ன? தேசிய மக்கள் சக்தி தான் இந்த பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்கை பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதனை அவர்கள் தேர்தலுக்கு முன்னரே அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். சீட்டு கொடுக்கவில்லை அல்லவா? அதன் பின்னர் அவர்கள் சொன்னார்கள் எங்களை பிரதிநிதிகளாக அனுப்புங்கள், நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கவோடு சேர்ந்து அவரது ஆட்சிக்கு ஆதரவு வழங்குகின்றோம் என்று. அப்படி யாருடனும் எங்களுக்கு உடன்படிக்கையும் இல்லை, அப்படி யாரையும் நாங்கள் சேர்க்க போவதும் இல்லை. நாங்கள் யாரையும் ஊழல்வாதிகளை, அந்த ஊழல் அரசாங்கத்தை, அந்த ஊழல் முறைமையை பாதுகாத்த எவரையும் நாங்கள் சேர்க்க போவதும் இல்லை. அடுத்தது கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் தான் இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் தான் பலர் மதத்தை, மார்க்கத்தை சந்தைக்கு கொண்டு வந்து அதனை வைத்து முஸ்லிம் மக்களை அச்சப்படுத்துகின்றார்கள். நாங்கள் வந்தால் எங்களுடைய தனியார் சட்டத்தை நாங்கள் மாற்றி விடுவோமாம் என்று சொல்லுகின்றார்கள். அதனை மாற்றாமல் பாதுகாக்க கொழும்பில் இருந்து ஒரு பிரதிநிதியை அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகின்றார். பெயரை சொல்லி ஒரு மௌலவி வந்து பேசியிருந்தார். நான் பல இடங்களிலும் அவருக்கு சொன்னேன். இறுதியாக இன்றைக்கும் நான் சொல்லுகின்றேன், எங்களை பொறுத்தவரையில் நான் மிம்பருக்கு எழுகின்ற போது போடுகின்ற தொப்பியை அரசியல் மேடைக்கு வருகின்ற போது போடுவதில்லை. நாங்கள் அரசியல் மேடையில் அரசியல் கலைத்து அரசியல் ரீதியாக விவாதித்து இந்த விடயத்தை முடித்துக் கொள்வோம். இங்கே மார்க்கத்தை இழுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கத்தை பேச வேண்டும் என்றால் அதற்குரிய அத்தனை தகுதிகளும் எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அப்படி மார்க்கத்தை அரசியலுக்கான கேடயமாக பயன்படுத்துவதில்லை. அவர்கள் எங்களை அச்சப்படுத்தி சொல்லுகின்றார்கள். மார்க்கம் தெரிந்த சமூகத்தை பற்றி தெரிந்தவர்கள் பாராளுமன்றம் போக வேண்டுமா? அப்படி என்றால் ஒரு சவால் விடுக்கின்றேன். இலங்கையினுடைய முஸ்லிம் அரசியல் வரலாற்றில் அப்படி மார்க்கம் தெரிந்த யாராவது இருந்திருக்கின்றார்களா? அல்லது இம்முறை அப்படி மார்க்கம் தெரிந்த அப்படியான யாராவது வேறு கட்சிகளில் முஸ்லிம்கள் அங்கே அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்காக முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றார்களா என்று சொல்லுங்கள். தேசிய மக்கள் சக்தியில் இருந்துதான் கற்றவர்கள், மார்க்கத்தை தெரிந்தவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் முஸ்லிம் சமூகம் சார்பாக. எனவே நீங்கள் முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனை மட்டுமல்ல, நாங்கள் எதையும் இன ரீதியாக பார்ப்பதில்லை. எந்த சமூகத்தினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் அதனை பேசுவதற்குரிய, அதனை விவாதிப்பதற்குரிய, அதனை சரியாக பார்ப்பதற்குரிய பக்குவமும் நிதானமும் கல்வி தகைமையும் உள்ளவர்கள் தேசிய மக்கள் சக்தியிலே இருக்கின்றார்கள். எங்களுக்கு இன ரீதியாக மக்களை கூறு போட்டு அவர்களுடைய மார்க்க விடயங்களில், அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்களில், கலாச்சார விடயங்களில் அவர்களை நோவினைப்படுத்துகின்ற, அவர்களுக்கு மோசடி செய்கின்ற தேவை எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு மகனும், அவன் முஸ்லீமாக இருக்கலாம், தமிழனாக இருக்கலாம், சிங்களவனாக இருக்கலாம், அவன் எந்த மொழியை பேசுபவனாகவும் இருக்கலாம், எங்களுக்கு இரத்தின கற்களை விட பெருமதியானவர்கள். இதுவரை நடந்தது இன ரீதியாக பிரித்து வைத்து எங்களுடைய ஊழியர் படையை சரியாக அமைத்துக் கொள்ள முடியாமல் இருந்தது. நீங்கள் எல்லோரும் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்கின்ற ஊழியர் படைக்கு இரத்தின கற்களை விட பெருமதியானவர்கள். இந்த நாட்டிலே எண்ணிறைந்த வளங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த நாட்டிலே அதிகம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட ஒரு வளம் இருக்கும் என்றால் அது மனித வளம். நாங்கள் மனித வளத்திற்குத்தான் எங்களுடைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இந்த மனித வளத்தை இன ரீதியாக பிரித்தார்கள், மொழி ரீதியாக பிரித்தார்கள், கட்சி ரீதியாக பிரித்தார்கள். பிரித்து இந்த நாட்டிலே
அதிகாரத்திற்காக பலி எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாட்டின் வரலாறு முழுக்க எத்தனை இரத்தம் அதிகாரத்திற்காக ஓட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வரலாற்றை நாங்கள் மீளச் செய்வதற்கு இடமளிக்க மாட்டோம் சகோதரர்களே. அதாவது இந்த நாட்டிலே அதிகாரத்திற்காக மனித உயிர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதற்கு நாங்கள் விட மாட்டோம். இந்த மனித உயிர்கள் பெருமதியானவை. இந்த மனித உயிர்கள் எங்களுக்கு இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு மிகவும் தேவையானவை. எனவே இவர்கள் அனைவரையும் ஐக்கியப்படுத்தி இந்த நாட்டை வளப்படுத்துவதுதான், இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதுதான், இந்த நாட்டை முன்கண்டு செல்வதுதான் தேசிய மக்கள் சக்தியினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, எங்களோடு இந்த தேசிய மக்கள் சக்தியோடு இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்தர்ப்பத்திலே இணைந்து கொள்ளுங்கள். இது ஒரு தேசிய விடுதலை போராட்டம். அந்த கல்வர்களிடமிருந்து எங்களை ஒவ்வொரு காலமும் சொன்னார்கள், எங்களுடைய உரிமையை இவர்கள் பறிக்கின்றார்கள், எங்களுடைய உரிமையை பெற்று வர வாக்கு தாருங்கள் என்று முஸ்லிம் சமூகத்திடம் வந்து சொன்னார்கள். பொய் சொன்னார்கள். என்ன உரிமை என்று கேட்டால் சொல்ல முடியாது. தமிழ் சமூகத்திடம் அப்படி போய் சொன்னார்கள். சிங்கள சமூகத்திடமும் போய் சொன்னார்கள். இரட்ட ஜாத்திய வேரகண்ட சந்தேகண்டு நாட்டை இனத்தை காப்பதற்கு வாக்கு தாருங்கள் என்று சொல்லி எங்களை ஏமாற்றினார்கள். நாங்கள் இப்பொழுது சொல்லுகின்றோம், இந்த கல்வர்களிடமிருந்து எங்களை எல்லாம் ஏமாற்றி ஓட்டு கேட்டு சென்று தங்களுடைய அந்த சுகபோக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த கள்ள கோஷ்டியினரிடமிருந்து, இந்த கள்ள கும்பலிடமிருந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் பாதுகாக்கின்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாட்டின் வரலாற்றிலேயே இந்த நாடு சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்படுகின்ற அந்த காலப்பகுதியில் கூட உருவாக்க முடியாமல் போன ஒரு தேசிய இயக்கத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். எனவே இதில் இணைந்து கொண்டு இந்த சுதந்திர போராட்டத்தோடு, இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாற்றத்தோடு நீங்கள் எல்லோரும் இணைந்து கொள்ள வேண்டும். அப்படி இணைந்து கொண்டதை வரலாறு இந்த நாட்டிலே பதிக்க வேண்டும். அதற்காக இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைவரும் ஒன்று சேருமாறு அழைத்து நான் விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.